1953 ஒரு நகரம், 2 மக்களின் கனவு. ஆனால் அந்த முடிவு இந்தியாவின் எதிர்காலத்தையே ஆல்மோஸ்ட் மாற்றியிருக்கலாம். அந்த நகரம் மதராஸ். இன்று நாம் சென்னை என்று அழைக்கும் இந்த இடம் அப்போது தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஒரே மாதிரி முக்கியமானது. இது சாதாரண ஒரு நகரம் இல்லை. இது ஐடென்டிட்டி, இது பிரைட், இது பவர். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் தனது உயிரையே பணயம் வைத்தார். பொட்டி ஸ்ரீராமுலு. அவர் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் தொடங்கினார். ஒரே கோரிக்கை, ஆந்திரா மாநிலம் வேண்டும், மதராஸ் எங்களுடையது ஆக வேண்டும். நாட்கள் கடந்து கொண்டே போனது. மத்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே ஒரு பெரிய குழப்பம். எந்த முடிவெடுத்தாலும் ஒரு பகுதி மக்களின் கோபம் வெடிக்கப் போகிறது. ஒரு பக்கம் தமிழர்கள் மதராஸ் எங்களுடையது என்று தெருக்களில் குரல் கொடுத்தனர். மறுபக்கம் தெலுங்கர்கள் மட்ராஸ் மனதே என்ற கோஷத்துடன் போராட்டம். நகரம் முழுக்க பதற்றம். ஒரு சிறிய ஸ்பார்க் இருந்தாலே வயலன்ஸ் வெடிக்கும் நிலை. அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங் டர்ன். ஸ்ரீராமுலு உயிரிழந்தார். அது ஒரு மனிதரின் மரணம் மட்டுமில்லை, அது ஒரு ட்ரிகர். ஆந்திரா முழுக்க கலவரம் வெடித்தது. ரயில்கள் நிறுத்தப்பட்டன, அரசு அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. நிலைமை கட்டுக்குள்ளில்லை. இப்போது மத்திய அரசு ஒரு முடிவை எடுக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் அந்த முடிவு சீக்ரெட் டிஸ்கஷன்ஸ், லாஸ்ட் மினிட் கால்குலேஷன்ஸ், யாருக்கும் தெரியாத பொலிட்டிக்கல் பிரஷர். இறுதியில் மதராஸ் தமிழ்நாட்டில் தங்கியது. ஆந்திரா தனி மாநிலமாக உருவானது. ஆனால் ஒரு கேள்வி இன்னும் பதில் கிடைக்காமல் உள்ளது. அந்த நாட்களில் எடுக்கப்பட்ட அந்த ஹிடன் டிசிஷன் ஒரு நகரத்தை மட்டும் காப்பாற்றினதா, அல்லது ஒரு பெரிய மொழி மோதலை நெருங்கி வந்த இடத்தில் நிறுத்தியதா?